வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் பெண் தேர்வு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை குழு உறுப்பினராக பொள்ளாச்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கவேலுவின் மகள் மரகதம் தங்கவேலு நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து பொள்ளாச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் மரகதம் தங்கவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்வது, குறிப்பாக வால்பாறை போன்ற மலை பிரதேசங்களில் விபத்துக்களை தடுக்கும் நடவடிக்கையாக கட்டமைப்பு வசதிக்கார மேம்படுத்துவது, நூலகங்களில் ஐடி தொழில் முனைவோர் பயன்பெறும் வகையில் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, கொப்பரை தேங்காய்க்கு சீரான விலையை நிர்ணயம் செய்வது, ஆனைமலையாறு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை போன்ற முக்கிய கோரிக்கைகளை அறிக்கையாக தயார் செய்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பொள்ளாச்சி சார்பாக பொள்ளாச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். அதே மாதிரி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நான் கோரிக்கையாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேர்பின் பெண்டில் ரீசெண்டாக நடந்த மலை சரிவில் விழுந்த பஸ்ஸாக இருக்கட்டும், அது இன்னுமே ஹேர்பின் பெண்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர்ஸும் ஆக்சிடென்ட்ஸ் க்ரோசன்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா மலைகளுக்கும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் லைப்ரரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லைப்ரரிஸ் எல்லாம் வந்து ஒரு ஐடி ஹப்பு மாதிரி கொண்டு வந்து அங்கே வந்து ஐடி பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்கு இன்டர்நெட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கொடுத்து அது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற மக்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த லைப்ரரிஸை இப்போ மேம்படுத்துறதுக்கு அது முக்கியமாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கொப்பரை தேங்காயை வந்து ஒவ்வொரு விலை நேரம் மாறி மாறி வருது, அது இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக ஒரு விலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை வந்து உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். வால்பாறையில் சிலிண்டர் வாகனம் நிற்காமல் சென்றதால் சிலிண்டரை சாலையில் வைத்து தனி நபர் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் எஸ்டேட் பகுதிகளுக்கு சிலிண்டர் வாகனம் விநியோகம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இன்று உருளிக்கல் மேல் டிவிஷனில் உள்ள ராபர் என்பவர் காலை 7 மணி முதல் மாலை வரை சிலிண்டர் கிடைக்காமல் தவித்துள்ளார். இந்நிலையில் சிலிண்டர் வாகனம் அது வழியாக சென்றபோது சிலிண்டரை வைத்து அவர் நிறுத்தியுள்ளார். இருப்பினும் வாகனம் நிற்காமல் சென்றதால் கோபமடைந்த ராமர் சிலிண்டரை சாலையில் வைத்து தர்ணாவில் ஈடுபட்டார். உடனடியாக அங்குள்ள பொதுமக்கள் சாலையில் மறியல் செய்ய வேண்டாம் என சமாதானம் செய்து அவரை அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. ஆனைமலை அடுத்த ஆழியார் முதல் கவியருவி வரை சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற 360 கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் நெகிழி பைகளை சேகரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய தன்னார்வலர்கள். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆழியார், வால்பாறை, சோளியார், கவியருவி போன்ற பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் செல்லும் பொழுது பிளாஸ்டிக் பாட்டில், நெகிழிப்பை, மது பாட்டில்களை வனப்பகுதிக்குள் வீசி எறிந்து சென்று விடுகின்றனர். இதனால் வனப்பகுதியில் இருக்கும் யானை, குரங்கு, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளுக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் 20க்கும் மேற்பட்டோர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து ஆழியார் வனத்துறை சோதனை சாவடி முதல் கவியருவி வரை நெகிழிப்பை, மதுபாட்டில்களை சேகரித்தனர். இதன் மொத்த எடை 360 கிலோ இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். வால்பாறை கூழாங்கல் ஆற்று பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு. தண்ணீர் நீர்வரத்து குறைவாக வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கூழாங்கல் ஆறு திகழ்கிறது. இங்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் ஆறுகள் வறண்டு தண்ணீர் இன்றி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். இந்நிலையில் அங்கு குளம் போல காட்சியளிக்கும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து போட்டோ செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். கடந்த 4 மாத காலமாக வால்பாறை பகுதி வறட்சி நிலவுவதால் ஆறுகளில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது. மேலும் வரும் காலங்களில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மேலும் ஆறுகளில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளித்துவிட்டு உடை மாற்றும் அறை மற்றும் கழிப்பறை இல்லாததால் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள்.
எனவே நகராட்சி நிர்வாகம் இதை கண்டு உடனடியாக உடைமாற்றும் அறையும் கழிப்பிடமும் கட்டித்தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர். வால்பாறையில் தொடர் விடுமுறை காரணமாக வால்பாறைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் வாகனத்தால் போக்குவரத்து நெரிசல். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் இயற்கை எழில்களை கொஞ்சும் பச்சை பசேல் என்று போர்வை பொருத்தியது போல தேயிலை காடு உள்ள பகுதியை காண்பதற்காக தற்போது வால்பாறை சுற்றுலா தலங்களான கூழாங்கல் ஆறு, நல்லமுடி, வியூ பாயிண்ட், வெள்ளமலை, சுரங்கப்பாதை, சின்னக்கல்லார், நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளை காண்பதற்காக கேரள மாநிலம் அதிரப்பள்ளி, திருச்சூர், பாலக்கோடு, ஆலப்புழா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர் அதிக அளவில் வால்பாறைக்கு வந்து குவித்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக வால்பாறை டவுன் பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசையில் நின்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் காவல்துறையினர் திக்குமுக்காடி வாகன நெரிசலை நீண்ட நேரத்திற்கு பின்னர் சீர் செய்தனர். வால்பாறை பகுதியில் பார்க்கிங் வசதி மற்றும் சாலை விரிவாக்கம் இல்லாத காரணத்தினால் சுற்றுலா பயணிகளின் சாலைகளிலே இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதால் வாகன நெரிசலில் வால்பாறை சிக்கத்தப்படுகின்றது. இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடைகளுக்கு கூட செல்ல முடியாத நிலையில் வாகனங்கள் நெரிசலில் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் வகையில் நகராட்சி நிர்வாகம் இதனை கண்டுகொண்டு வால்பாறை பகுதியில் கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் நகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.